மக்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னப்பா வெள்ளையும் சொல்லியுமா எங்கே கிளம்பிட்டேன் மாப்பிள்ள மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மனதளவில் நான் என்றைக்கும் என்னை நான் தாழ்த்திக்க மாட்டேன். என்றைக்கும் என் மனதளவில் என்ன நான் உயர்த்தி தான் நினைப்பேன். அதனால தான் பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக என்றைக்கும் வருத்தம்ன்றது இருந்ததில்லை. அதனால் எங்கே கல்யாணத்துக்கு போனாலும் நான் மாப்பிள்ள தான், மாப்பிள்ள மாதிரி தான் போவேன். ஸோ எனக்கு என்ன நினைக்கணுமோ அதுதான் பண்ணுவேன். ஓகே, நம்ம பாயிண்ட்டுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு புதிய வாகனம் தம்ப்நெயிலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு வாகனம் வாங்குறதுக்காக இந்த ஒரு vlog. இந்த vlogலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னப்பா உங்கள் ஃபேமிலியோடு இருக்கிற விஷயத்தெல்லாம் எதுக்கு போஸ்ட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கிடையாதுங்க விஷயம். இந்த காணொலி மூலயமா நிறைய தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு காணொலி கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இந்த காணொலிக்குள்ளே போகலாம். நிசான் எனக்கு ரொம்பவும் பிடித்த ஒரு வாகனம். இந்த வண்டி 2019 நான் வாங்கினேன். கிட்டத்தட்ட 1,10,000 கிலோமீட்டர்கிட்ட ஓட்டியிருக்கேன். இந்த வண்டியை ரொம்ப நல்ல அனுபவம் இந்த வண்டியோடு இருக்குது. இந்த வண்டியை விற்றுட்டு தான் புது கார் வாங்குறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த வண்டியை வச்சுக்கிட்டு தான் நான் புது கார் வாங்குறேன். ஏன்னா இந்த வண்டியை விற்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை. நிறைய பிஸ்னஸ் பிளான்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி உங்களுக்கு நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த 1,10,000 ஓடின காரை அப்படியே வச்சுட்டு இன்னொரு கார் தான் இன்றைக்கி வாங்க போகிறோம். இது வரைக்கும் நான் இதுக்கு ஃபியூல் மட்டுமே பார்த்திங்கன்னா இந்த 1,10,000 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கு கிட்டத்தட்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு ஒரு 8 லட்ச ரூபா, 1லேருந்து 9 லட்ச ரூபா கிட்ட நான் ஃபியூல் போட்டிருப்பேங்க. வீடு பார்த்திங்கன்னா அது அங்கே இருக்குதுங்க எங்கள் வீடு. அங்கேருந்து பார்த்திங்கன்னா பக்கத்து தெருவிலேயே சக்குரா ஃபுல்லாக செரி பிளாசமு எவ்வளோ அழகாக சக்குரா ஃபுல்லாக பூத்துருக்கு பாருங்கள். இந்த ஸ்ட்ரீட் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. உண்மையிலேயே இந்த ஒரு இடம் இந்த ஒரு சீசனுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை தான் இதை அனுபவிக்க முடியும். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் அது பார்க்க முடியும். ஃபுல் ப்ளூமில் இருக்குது இன்றைக்கி. பார்த்திங்கன்னா தெரியும் பூவெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சரி வாங்க, இந்த ஸ்ட்ரீட் அப்படியே ரொம்ப தூரம் போகுது. நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது பாருங்கள் ஸ்ட்ரீட் வியூ. வாங்க போகலாம். நம்ம இப்போ போய் வண்டி எடுக்கணும். வீட்டில் இருக்கிறவங்கலாம் கிளம்பி இப்போ தான் வந்துட்டுருக்குறாங்க. ஒருத்தராக 3லேருந்து 4 மணிக்குள்ளே வண்டிக்கு எடுக்கிறதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்னடா ஜித்திஷு மோனிஷு என்ன மாப்பிள்ள மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்க? நான் பொண்ணாக பார்க்க போகிறேன் நாங்கள் உங்களுக்கு. ஏண்டா பொண்ணாடா பார்க்க போகிறோம் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்களா மாப்பிள்ள மாதிரி இருக்கிறான். ஏறுங்க வண்டியில் ஏறுங்க போகலாம். ஜப்பானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பின் பாயிண்ட் பண்ணி இன்சூரன்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் போய் வண்டி எடுக்க போகிறேன் அப்படின்றது இன்றைக்கி மார்ச் 4ஆம் தேதி மதியம் பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 மணிக்குள்ளே நான் பார்த்திங்கன்னா ஒரு 3 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ 3 மணியில் பார்த்திங்கன்னா இப்போ என்னோட இன்சூரன்ஸ் ஆக்டிவாக இருக்கும். ஸோ இதனால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் இப்போது 12 மணிக்கு நம்ம ஆரம்பித்து வெடிகாலத்தில் 12 மணிக்கு ஆரம்பித்து முடியும் போது உங்களுக்கு 12 மணிக்கு முடியுது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நேர விரயம் இருக்குது இல்லைங்களா, அதை எஃபெக்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிக்காக இன்சூரன்ஸ் கம்பெனி ஜப்பானில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஜப்பானில் 2 வகையான இன்சூரன்ஸ் இருக்குது. ஒன்று நீ ஹோக்கன் அப்படின்வாங்க. இப்போது இந்த வண்டிக்கு இந்த இன்சூரன்ஸ் இப்போ நான் போட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது இல்லாமல் ஓட்ட முடியுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஓட்ட முடியும். ஏன்னா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் சர்டிஃபிகேட் இந்த வண்டி நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு அதோட சேர்ந்து உங்களுக்கு 3 வருஷத்துக்கு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ், அதாவது வெளியில் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்க, யார் மேலாம் மோதிடுறோம் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கான மெடிக்கல் இன்சூரன்ஸ் உங்களுக்கு கவர் ஆகிடும். ஆனால் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்க, உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி கவர் ஆகும். இப்போது யாராவது ஒருத்தர் சைக்கிளில் போகிறாரு, அவர் மேலே மோதிடுறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த சைக்கிள் பட்டு நம்ம கார் டேமேஜ் ஆகுது இல்லைங்களா, அந்த காருக்கான இன்சூரன்ஸ்ன்றதுக்காக தான் இந்த நீ ஹோக்கன்ன்றது நம்மளுக்கு தேவையாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணிடுறீங்க ரிவர்ஸ் எடுக்கும்போது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த நீ ஹோக்கனை யூஸ் பண்ணி நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். சரி வாங்க, இன்னும் நம்ம கிட்ட போயிட்டு இருக்கிறோம் BYD ஷோரூமுக்கு. ஸோ போயிட்டு நம்ம வண்டி என்ன வண்டி அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஷோரூமுக்கு வந்தாச்சுங்க. ஸோ இந்த ஒரு ஷோரூம் தான் நம்ம வண்டி வாங்கியிருக்கிறது. வாங்க உள்ளே போகலாம். மக்களே ஷோரூமுக்குள்ளே வந்தாச்சு. நான் வந்திருக்கிற இந்த ஒரு ஷோரூம் பார்த்திங்கன்னா டோக்கியோவில் BYD ஆட்டோ அதாச்சி அப்படின்ற இந்த ஒரு ஷோரூமோட பேருங்க. ஸோ இந்த ஒரு ஷோரூமில் தான் நான் நிறைய நெகோசியேஷன்லாம் பண்ணி நிறைய விஷயங்கள் கேட்டு வாங்கினேன். நான் என்னென்னலாம் கேட்டு வாங்கினேன் அப்படின்றதையும் கண்டிப்பாக இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. சரி வாங்க உள்ளே போகலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச கார் அப்படின்னா இந்த ஒரு கார் சொல்லுவேன், BYD சீல் அப்படின்ற ஒரு காரு. ஆனால் நான் இதை வாங்காமல் விட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதோட லென்த்து தான். ஏன்னா இப்போ நம்ம வீடு பார்க்கிங்கில் பார்த்திங்கன்னா 2 வண்டி இப்போ நான் வாங்கியிருக்கிற அத்தோ 3 அப்படின்ற ஒரு வாகனம் தான் இப்போ நான் வாங்கியிருக்கேன். அதோட கம்பேர் பண்ணும்போது இதோட லென்த்து கொஞ்சம் அதிகம். லென்த் அதிகன்றதுனால நம்மளோட பார்க்கிங்கில் நிறுத்த முடியாது 2 காரை. ஸோ அதனால தான் இந்த வண்டியை நான் மிஸ் பண்ணேன். இல்லைனா கண்டிப்பாக நான் இந்த வண்டிக்கு தான் போயிருப்பேன் கண்ணை மூடிட்டு. எலக்ட்ரிக் கார் ஏன்பா வாங்கினேன், எலக்ட்ரிக் கார் அப்படின்னாலே மிகப்பெரிய அளவில் ரீசேல் வேல்யூ இருக்காது அப்படின்றது தான் பல பேருக்கு ஒரு எண்ணமாக இருக்கும். ரீசேல் அப்படின்றத விட கோஸ்பாகா அப்படின்னு சொல்லுவாங்க. கோஸ்பாகா அப்படின்வாங்க. அதாவது என்னென்னா எனக்கு ஆங்கிலத்தில் சொல்ல வரல, தமிழில் சொல்லணும் அப்படின்னா நம்ம கொடுக்குற காசுக்கு மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது ஒன்று இருக்குது அப்படின்றதுனால தான் இந்த ஒரு வாகனத்தை நான் வாங்குகிறேன். பெரும்பாலும் இந்தியர்கள் ஜப்பானுக்கு வராங்க அப்படின்னா பர்டிகுலராக இந்த மாதிரி புது வண்டிகள்ன்றது ரொம்ப பேர் வாங்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்களோட கன்சர்ன் இருக்குது, எல்லாருக்கும் அவங்கவுங்க பட்ஜெட் இருக்குது. சும்மா நான் வாங்கியிருக்கிறேன் அப்படின்றதுனால எல்லாரும் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. என்னோட வே ஆஃப் திங்கிங் வேறு, அவங்களோட வே ஆஃப் திங்கிங் வேறு.
ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்குன்னு ஸ்பெஷலாக ரூம் வச்சுருக்காங்க. ரூமில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க, ராமலிங்கம், சிவராமகிருஷ்ணன், சமா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானில் இந்த மிஸ்டர் அப்படின்னு வாங்க சொல்லுங்க பார்த்தீங்களா, அதை விட உயர்த்தி சொல்லக்கூடிய ஒரு சொல் சமா அப்படின்றது. கோ நோஷா உமைது தொகசைமாஸ் அப்படின்றது என்னென்னா, வாகனம் வந்து இன்றைக்கி டெலிவரி கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதற்கு வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, வாழ்த்துக்கள் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக கையிலே வரைஞ்சிருக்காங்க. சக்குரா சீசன் வேறு, அதனால் சக்குராலே வரைஞ்சிருக்காங்க அழகாக. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இருக்குது. இதுக்கே ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்கன்றதை பார்க்கலாம் வாங்க. ஹாய் இப்படியோடா. ஸோ நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வண்டி தாங்க. இப்போ வந்து 50 வாட்ஸோடைய சார்ஜர் போட்டு சார்ஜ் ஆகிட்டு இருக்குது. இங்கே வந்து காட்டுறா. はい、こちらカードキーで、はい、センサーはね、ここの中に入ってます。なので、これを今、タッチ。そう。そうすると、今、ロックされてます。はい。で、解除するときも、こちらですね。はい。これをお財布当てても大丈夫。あ、なるほど。お財布の中に、さっきみたいに入れてて、そのまま当てても大丈夫。はい。で、こちらで、運転することもできます。あとは、こちらですね。これ普通の鍵、アンロック。はい、でこっちはごめんなさい、こっちがロック、はい、アンロック、はい、で、このテールゲートのボタンを2回連続で押します。はい、2回連続で押すと後ろのテールゲートが開けるとか、なるほど。はい、で2回押します。はい、そうすると自動的に閉まります。はい、はい、これまあちょっと高さがあるので、まあ後ろ角にぶつからないようにしていただいて、はい、それでお使いください。ஸோ இந்த வண்டிக்கோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9999 நான் வந்து கேட்கல. ஆக்சுவலாக நான் கேட்டது வந்து சிங்கிள் டிஜிட் 9 தான் கேட்டிருந்தேன். ஏன்னா என்னோட ஆல்ரெடி செரேனா இருக்குது இல்லைங்களா, அது வந்து 4 9 இருக்கும். அதனால் எந்த 9 அப்படின்றது தெரியாமல் போய்டும் அப்படின்றதுனால இதுக்கு வந்து சிங்கிள் 9 கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தப்பு பண்ணிட்டாங்க. நான் கேட்டது வந்து ஆரம்பத்தில் 9999 சொன்னதை வந்து நோட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அதை சிங்கிள் லைனாக மாற்றுங்க அப்படின்னு அவங்க நோட் பண்ணல. அதனால் வந்து அவங்க தனியாக நாங்கள் மாற்றி தரோங்க எங்கள் காசுலேயே அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அதாச்சி அப்படின்ற ஒரு நம்பரில் வந்து இருக்குது. அதாச்சி அப்படின்ற ஒரு சிட்டியில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கு ஆர்டிஓவில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஏதோகவா ப்ரிஃபெக்சரில் இருக்கிறேன். ஏதோகவா ப்ரிஃபெக்சருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஓ வந்து வராமல் இருந்தது. இப்போ தான் புதுசாக வந்து வருது. அதாவது கரெக்டாக 2025 4ஆம் மாதம் ஏப்ரல் 7க்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆர்டிஓ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ரிக்யூன் கொக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆர்டிஓக்கு. ஸோ அங்கே போய்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து வந்து நம்பரை வந்து 4 நம்பர்லேருந்து சிங்கிள் லைனாக வந்து மாற்றித்தரேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ நீங்கள் ஜப்பானில் புது வண்டி வாங்குறீங்க அப்படின்னும்போது உங்களுக்கு ஷாக்கேன் அப்படின்வாங்க, இந்த வெஹிக்கிள் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்றது இருக்குது. அது வந்து புது வண்டிக்கு 3 வருஷம் இருக்குது. 3 வருஷம் முடிஞ்சுது அப்படின்னா அதுக்கு அடுத்து வந்திங்கன்னா எவ்ரி 2 இயர்ஸ் வந்து நம்ம ஷாக்கேன் வந்து பண்ணி ஆகணும். ஷாக்கேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது என்ன மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த என்னோடய செரேனா இருக்குது பாருங்கள், அந்த செரேனாவாக இருந்ததுன்னா குறைஞ்சபட்சம் ஏன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் எதனா மாற்றுற மாதிரி இருக்குது. டேக்ஸு இந்த ஜிபாய் செக்கி ஹோக்கன்னு ஒன்று இருக்கும், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜிபாய் செக்கி ஓக்கன்ன்ற இந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா மேண்டிட்டரியாக வந்து இப்போ நம்ம ஊரில் கூட வந்துச்சு பார்த்திங்களா, அதே மாதிரி தான் இங்கேயுமே. ஸோ அதுவும் வந்து சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் ஜாப்பனீஸ் எண் வந்து ஆகும் 2 வருஷத்துக்கு ஒரு முறை. இப்போ இது எலக்ட்ரிக் வாங்கணும் அப்படின்றதுனால எந்த அளவுக்கு இதுக்கு ஆகும் அப்படின்னு வந்து தெரியல. பட் ஆனால் மினிமமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட இந்த ஜிபாய் செக்கி ஓக்கன் அது இல்லாமல் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு வர சார்ஜஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 70,000 ஜாப்பனீஸ் என்கிட்ட வரும் அப்படின்னு வந்து நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெஹிக்கிள் பொல்யூஷன் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிடையாது. ஏன்னா இது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்றதுனால உங்களுக்கு பொல்யூஷன் டேக்ஸுன்றது கிடையாது. பட் ஆனால் இந்த வெயிட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி இவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான டேக்ஸேஷன் வந்து ஜப்பானில் இருக்குது. இப்போது டோக்கியோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டிக்கு பர்டிகுலராக இந்த எலக்ட்ரிக் வாகனங்களை ஊக்குவிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்க வந்து இந்த டேக்ஸை வந்து ஃபுல்லாக 5 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டேக்ஸ் நீங்கள் பே பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அந்த டேக்ஸ் வரையுமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ என்னோட செரேனா இருக்குது இல்லைங்களா, அது கேஸ்லின் வண்டி. இந்த வண்டிக்கு எவ்வளோ வெயிட் இருக்குது அதோட இதுவை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டிக்கு வந்து அது மாறும். என்னோடய செரேனா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 40,000 ஜாப்பனீஸ் என்கிட்ட வந்து நான் செலவு பண்ணிட்டு இருக்கிறேன். பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு இப்போ அது வந்து நம்மளுக்கு எக்ஸப்ஷனல். ஸோ அது இல்லாமல் நம்மளுக்கு சப்சிடி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு டோக்கியோ நிறைய ஊக்குவிக்கிறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால இப்போ வீட்டுக்கு சோலார் பேனல் போகிறதா இருக்கட்டும், வீட்டுக்கு வந்து இந்த V2H அப்படின்றது நான் ஒரு காணொலி போட்டிருப்பேன். V2H பற்றி இன்னும் டீட்டெயிலாக நான் ஒரு காணொலி போகிறாது. V2Hன்றது என்னென்னா வெஹிக்கிள் டு ஹோம், அதாவது வீட்டில் நம்ம சோலார் பேனல் வச்சுருக்கோம், அதிலிருந்து நம்ம காருக்கு வந்து சார்ஜ் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம காரில் சார்ஜ் பண்ணி பேட்டரியில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க அந்த எலக்ட்ரிசிட்டியை அப்படியே நீங்கள் வீட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். அதுக்கு பேர் தான் V2H அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு BYD காரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ V2H அப்படின்வாங்க, இன்னொன்று V2L அப்படின்னு ஒன்று இருக்குது. எனக்கு V2H அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்களை வந்து நம்ம அடுத்தடுத்து காணொலிகளில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த V2Hக்கான சப்சிடி அப்படின்றதுமே வாங்கி தான் வந்து நம்ம வீட்டுக்கு சோலார் பேனல் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறாங்க நான்.
ஸோ இந்த ஒரு வண்டி பார்த்தீங்க அப்படின்னா BYD-யோட Atto 3 அப்படின்ற ஒரு வண்டிங்க. இந்த வண்டி நம்மளுக்கு வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வாகனம் தான். இது வந்து ஃபுல்லாக சைனாலேருந்து ஒன்று மேனுஃபேக்சர் ஆகுது. சைனாலேருந்து ஜப்பானுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்க. ஸோ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கார்கள், எலக்ட்ரிக் வாகனங்கள் ஜப்பான் சந்தைக்குள்ளே வரும்போது அதுக்கான சப்சிடின்றது உங்களுக்கு கம்மியாகுது. இதே ஜப்பானுக்குள்ளே இருக்கக்கூடிய வாகனங்கள் உற்பத்தியாளர்னு பார்த்தீங்கன்னா டொயோட்டா இருக்காங்க, உங்களுக்கு நிசான் தான் ரொம்ப மேஜராக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் நிசான் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிசானில் ஆரியா அப்படின்ற ஒரு வாகனம் இருக்குது. அதுக்கடுத்து வந்து நிசானில் சக்குரா அப்படின்னு ஒரு வாகனம் இருக்குது. டொயோட்டாலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாகனம் இருக்குது. ஸோ அதுக்கான சப்சிடின்றது கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறாங்க. இப்போ என்னோட வாகனத்துக்கான சப்சிடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜப்பான் கவர்மெண்ட் வந்து ஒரு 3,80,000, டோக்கியோ கவர்மெண்ட் வந்து ஒரு 4,50,000. அது இல்லாமல் டோக்கியோக்குள்ளேயே வந்து உட்பிரிவாக வந்து பார்த்திங்கன்னா யோதோகவா ப்ரிஃபெக்சர்ன்றது 1,00,000 ஜப்பானியன் கிட்ட கொடுக்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 10,00,000 ஜப்பானியன் அப்படின்றது இதிலே உங்களுக்கு வந்துடுதுங்க. ஸோ வண்டியோட காஸ்ட் நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 48 லட்சம் கிட்ட வருங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 48 லட்சத்துலேருந்து வண்டியோட ஆன் ரோடு ப்ரைஸு, அதில் நம்ம என்னென்னலாம் ஆப்ஷன் நம்ம ஆட் பண்ணுறோம், இந்த ETC கார்ட்ஸ் அப்படின்னு இருக்குது, அதெல்லாம் மேண்டிட்டரியாக நம்மளுக்கு இங்கே ஜப்பானோட எக்ஸ்பிரஸ் டோல்வேல போகும்போது தேவைப்படும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 4,80,000 வருங்க. அந்த 4,80,000 நான் வந்து இங்கே ஒத்தோஷிதமா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இங்கே ஆன்லைனில் வந்து நம்ம ஒரு கேம்பெயின் மாதிரி இருந்துச்சு, அதில் வந்து நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 லட்சம் ஜப்பானியன் வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க ஃப்ரீயாக. அப்போ இந்த வெஹிக்கிளோட காஸ்ட்லேருந்து 5 லட்சம் ஜப்பானியன் வந்து நம்ம அப்படியே மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் இந்த சப்சிடி நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு 10 லட்சம் ஜாப்பனீஸ் சென்னு. இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 லட்சம் ஜாப்பனீஸ் சென் வந்துருச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே கிட்ட இந்த ஒரு BYD கிட்ட நான் கேட்டு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் வந்து வெஹிக்கிள்கிட்டேருந்து வாங்கினேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வண்டியோட கோட்டிங்காக இருக்கட்டும், கோட்டிங் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதாவது 1,30,000 வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணி கொடுத்தாங்க. 5 வருஷத்துக்கான மெயின்டெனன்ஸ் பாஸ்போர்ட் அப்படின்னுவாங்க, அதுவுமே நம்மளுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாங்க. இதெல்லாம் நீங்கள் மைனஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிளோட மொத்த காஸ்ட்டு 30 லட்சம் ஜாப்பனீஸ் சென் தாங்க உங்களுக்கு வருது. 30 லட்சம் ஜாப்பனீஸ் சென்னில் நம்ம ஊர் காசுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன ஒரு அதிகபட்சம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இன்னும் ஒரு 16 லட்சத்துலேருந்து ஒரு 17 லட்சத்துக்கிட்ட வருங்க. இப்போ நம்ம ஊரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 3 வேரியண்ட் இருக்குது. இப்போ Atto 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 வேரியண்ட் இருக்குது. பேட்டரி ரேஞ்சிலையுமே டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் இருக்குது, உள்ளே இருக்கிற ஃபீச்சர்ஸ்லையுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனால் ஜப்பானில் அப்படி கிடையாது, மொத்தமே வந்து ஒரே வேரியண்ட் தான், டாப் கிளாஸ் தான். அதில் சன்ரூஃபு எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு வந்து வந்துடும். ஸோ இதோட பேட்டரி வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 58.56 கிலோவாட் உங்களுக்கு வந்து பேட்டரி இருக்குதுங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு மொத்த ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. இதோட ரேஞ்ச் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 470 கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்படின்றது நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு கடையில் வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அப்படி உள்ளே போய். ஸோ இன்னும் இதில் வந்து பார்த்திங்கன்னா டால்ஃபின் அப்படின்னு ஒரு வண்டி இருக்குது. இதில் 2 ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஜப்பானில் அதிகமாக ஓரளவுக்கு விற்பனை ஆகுது அப்படின்னா அந்த டால்ஃபின் அப்படின்னு சொல்லி ஆகணும். இப்போ தான் வந்து ஜாப்பனீஸ் மைண்டுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான வெளிநாட்டு கார்களை பார்க்கும்போது சைனா அப்படின்னாலே அவங்களுக்குமே குவாலிட்டி தரம் குறைவாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளேயுமே இருக்குதுங்க. ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஒரு காரை பார்த்ததுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து அந்த மைண்ட் செட் வந்து மாறுது. ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் ஜப்பானிய வாகனங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க தான் நம்பர் 1 குளோபலாக. நீங்கள் டொயோட்டா தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ன வரைக்குமே சேல்ஸில் வந்து நம்பர் 1. ஆனால் எலக்ட்ரிக் வாகனங்கள் உற்பத்தி அப்படின்னு வந்துடுச்சுன்னா யாருமே வந்து இந்த வண்டி அடிச்சுக்கிறதுக்கு டெஸ்லா அப்படின்னு ஒரு வாகனம் இருக்குது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட் வந்து கொஞ்சம் அதிகங்க. இப்போது இந்த வண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட கம்பேர் பண்ணக்கூடிய வெளிநாட்டு வண்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டெஸ்லா இல்லை ஒய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் ஒன்று இருக்குதுங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் 70 லட்சம் கிட்ட உங்களுக்கு வருங்க. உங்களுக்கு சப்சிடியெல்லாம் போனால் கூட அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 லட்சமோ இல்லை வந்து ஒரு 55 லட்சமோ அந்த அளவுக்கு வரும். ஆனால் எனக்கு என்னமோ அந்த வண்டி ரொம்ப பிடிக்காமல் போயிடுச்சு. ஏன்னா அதோடைய அந்த கர்வேச்சர் ஷேப்பாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து அந்தளவு எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை டெஸ்லாவில். சரி, எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இந்த வண்டியோட குவாலிட்டின்றது தரம் வேறு லெவலு. ஏன்னா நான் வந்து JOEMs அதாவது ஜாப்பனீஸ் OEMஸில் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு வந்து தெரியும் எந்தெந்த வண்டியை வந்து பெஞ்ச் மார்க்காக வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த எல்லாருமே வந்து பெரும்பாலும் நாட் ஜஸ்ட் JOEMs ஆல் ஓவர் குளோபலாக வந்து இந்த வண்டி வந்து பெஞ்ச் மார்க் எடுத்து வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதில் இருக்கிற அந்த பேட்டரி டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா பிளேட் பேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் பிளேட் பேட்டரி அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த பிளேட் பேட்டரியோட டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிளேட் மாதிரி இருக்கும், சின்னதாக இது மாதிரி லென்த்தாக இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பேட்டரிங்க. இது மொத்தமாக அப்படியே சேர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரு கீழே வந்து அப்படியே வச்சுருக்காங்க. இப்போ பேட்டரி டெக்னாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்கனாமி வெஹிக்கிளில் இன்றைக்கி பெஸ்ட்டான ஒரு ரேஞ்சு கொடுக்கக்கூடிய சீக்கிரமாக சார்ஜிங் ஆகக்கூடிய
ஒரு வாகனம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஒய்டியோட வாகனங்கள் வந்து பார்த்திங்கன்னா குளோபலாகவே வந்து எலக்ட்ரிக் வாகன சந்தையில் இன்றைக்கி நம்பர் 1 டெஸ்லாவை விட பின்னுக்கு தள்ளி இவங்க தான் வந்து நம்பர் 1 இருக்கிறாங்க இன்றைய நிலைமைக்கு. ஸோ நான் வந்து V2H அதாவது வெஹிக்கிள் டு ஹோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, அதாவது காரில் பேட்டரியில் இருக்கக்கூடிய அந்த பவரை நம்ம வீட்டுக்கு பயன்படுத்திக்கிறது, வீட்டில் இருக்கக்கூடிய பவரை நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கிறது காரை. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிச்சிகான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்காங்க. இப்போதைக்கு ஜப்பானில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இவங்க தான் வந்து நம்பர் 1. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை தான் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இன்ஸ்டாலேஷன் வந்து பார்த்திங்கன்னா தனியாக பண்ணுவாங்க. இதுக்கான சப்சிடி எந்த அளவுக்கு இருக்குது, நம்மளுக்கு எந்த அளவுக்கு இதில் மணி சேவ் பண்ண முடியும் அப்படின்ற தகவல்களை வந்து நம்ம தனியாக ஒரு காணொலியில் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த யூனிட் வந்து பார்த்திங்கன்னா நிச்சிகான்ற யூனிட் இந்த மாதிரி யூனிட் இருக்கும். இதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து பவர் வரும். இதுலேருந்து வர பவரை வந்து நம்ம தனியாக செப்பரேட்டாக இது மூலிமா நம்ம போல் மாதிரி எத்தனை போய் வச்சுக்கலாம். வண்டி எங்கே இருக்கோ அது பக்கத்தில் அங்கேருந்து நம்ம பவரை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். வண்டியோட கலர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் கலர் வச்சுருக்காங்க. பட் ஆனால் நான் வாங்கியிருக்க கலர் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் கலர். இதுக்கு வந்து நீங்கள் எந்த அமௌண்ட்டும் வந்து பே பண்ண தேவையில்லை. ஏன்னா இதுக்காகவே ஒரு 60,000 உங்களுக்கு ஆகுது. எதுக்கு அதை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணணும், அதுக்கு நம்ம சார்ஜ் போட்டு நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கலாமே. அந்த 60,000 வச்சுருந்தேன்னு வச்சுக்கிங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 30,000 கிலோமீட்டர் கிட்ட ஜாலியாக ஓட்டலாம். நம்ம எதுக்கு நம்ம அதை வேஸ்ட் பண்ணுறது. ஸோ வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கும்போது இந்த ஃப்ளோர் மேட்டு அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் நம்மளுக்கு பை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே மொத்தமாகவே வந்து டாப் லோடடாக நம்மளுக்கு வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காசு கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. முன்னாடி நான் வாங்கும்போது 44 லட்சம் இருந்ததுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 41,80,000 கிட்ட போட்டிருக்காங்க. பட் ஆனால் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் நீங்கள் வாங்குறீங்கன்னா இது ஒரு 80,000 60,000 அப்படின்னு சொல்லி ரேட் அப்படியே ஏற்றிட்டே போவாங்க. ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெஹிக்கிள்லேருந்து டேரெக்டாக இப்போ இது இருக்குது இல்லைங்களா, நம்ம வெஹிக்கிள் இருக்குது இல்லைங்களா, வெஹிக்கிளில் நம்ம இந்த கான்சென்ட்டை சொருவிட்டு இதிலிருந்து பவரை நீங்கள் டேரெக்டாக இது மூலிமா எடுத்துக்கிட்டு நீங்கள் எதனா லைட்டு போட்டுக்கணும் இல்லை சுட தண்ணி வைக்கணும் அப்படின்னா 1500 வாட் வரைக்கும் இதில் வந்து நீங்கள் வெளில எடுத்துக்க முடியும். நம்ம வெஹிக்கிளில் இருக்கிற பவரை நீங்கள் எங்கன்னா கேம்பிங் போகிறீங்க, நைட் ஃபுல்லாக லைட் எரியணும், இந்த கேம்பிங் போகிறீங்க, ஏன்னா சுட தண்ணி வேணும் உங்களுக்கு அப்படின்னா இதை நீங்கள் வந்து தாராளமாக வந்து பயன்படுத்திக்க முடியும். இது நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 40,000 45,000 நினைக்கிறேங்க, நம்ம காசு கொடுத்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. இப்போ டயருக்கு வந்து நம்ம காற்றடிக்கணும் அப்படின்னா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்தி நம்ம பேட்ரி இது நீங்கள் சார்ஜ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா போதும், அப்படியே நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரிலாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ரியர் கேமரா, நம்ம காரில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா அப்படின்றது பை டிஃபால்ட்டாகவே இருக்கும். நம்ம காரில் போய் அப்புறம் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா காருக்கு பின்னாடி வைக்கக்கூடிய ரியர் கேமரா. இதுக்கு ஒரு தனி அமௌண்ட் ஆகும்னாங்க, 68,000 சொன்னாங்க. எனக்கு வாங்க அப்படின்ட்டு நான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டச்சப் பெயிண்ட்டுங்க. அதாவது நம்ம கார் வந்து எங்கன்னா சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பெயிண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் இதை டச்சப் பண்ணிக்க முடியும். அதுக்கான பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுத்துக்கு நம்பர் இருக்குது. அந்த நம்பர் யூஸ் பண்ணி நம்ம இதை வெளியில் கூட நம்ம வாங்கலாம். அடுத்ததுங்கன்னா காருக்கான கவர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது இதுதான் வந்து காருக்கான சார்ஜிங். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரில் நம்ம டிஃபால்ட்டாக வந்துடுறது. இது எவ்வளோ மீட்டர் அப்படின்னு தெரியல எனக்கு எக்ஸாக்டாக. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்லேயே நம்மளுக்கு பை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இப்போ நம்மளுக்கு வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காசு கம்மி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம் பார்த்திங்களா, அதில் வந்து இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். டயர் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம காரில் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேறு ஒரு டயர் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த டயரோட பேர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அந்த டயர் வந்து நிறைய பேர் வந்து இந்த டயர் நீங்கள் வண்டியில் கொடுக்காதீங்க, இந்த டயர் வந்து ரொம்ப லோ கிரேட் டயர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பிஓடி வந்து இந்த கஸ்டமரோட வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கேட்பாங்க. அதனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இது எடுத்துக்கிட்டுங்க பிரிட்ஜ்ஸ்டோன் டயரே வந்து போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம வண்டியில் என்ன டயர் இருக்குதுன்னு தெரியல, போய் செக் பண்ணோம். ஸோ அதனால் அந்த டயரில் வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மி பண்ண வேணாம், கஸ்டமர் வந்து திங்க் பண்ணுறாங்க அப்படின்றதுனால அந்த டயரெல்லாம் கூட மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இது இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த வின்டர் டயர்லாம் இருக்குது. இப்போது நம்ம வண்டிக்கான டயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டயர் தான். சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 215 55 R18 அப்படின்ற ஒரு சைஸ் தான். ஸோ இதெல்லாம் நம்ம இங்கே வாங்குறதா இருந்தாலும் வாங்கலாம். ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அதனால வாங்க மாட்டேன். பெரும்பாலும் இதெல்லாம் வந்து ஆன்லைன்லேயே நம்மளுக்கு சீப்பாக கிடைக்குது. ஸோ ஆன்லைன்லேயே நம்ம வேணும்னும் போது நம்மளுக்கு வின்டர் டயர்ஸ் அப்படின்றத நம்ம வாங்கிக்கலாம். இதோ அரிகதோ கோசைமாஸ். ஹாய், யோசிச்சு ஓனேஷிமாஸ். ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெலிவரிங்க. ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் புதுசு வீடு வாங்கும்போது எங்கள் வீட்டில் வந்து இந்த பாயிண்ட் வச்சுருந்தாங்க, அதாவது எலக்ட்ரிக் கார்களை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக. இப்போது டோக்கியோவில் வந்து நம்ம புதுசாக வீடு வாங்கும்போது இனிமேட்டு எலக்ட்ரிக் வாகனங்கள் தானே அதிகமாக வரப்போகுது அப்படின்றதுனால சார்ஜ் பாயிண்ட் வச்சுருந்தாங்க. அப்போவே நான் முடிவு பண்ணேன் நம்ம ஒரு எலக்ட்ரிக் கார் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் பிஆர் வாங்கிட்டு, அதாவது பர்மனன்ட் ரெசிடென்ஸ் வாங்குவேன் அப்படின்னு நான் வந்து சத்தியமாக எதிர்பார்க்கல. ஸோ எனக்கு என்ன சொல்கிறது, ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு என்ஜாயபுளான ஒரு மூமெண்ட்டு. எலக்ட்ரிக் வாகனங்களில் சேலஞ்சஸும் நிறைய இருக்குது. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா தான் டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க.
அதனால் பெரிய சேலஞ்சஸ் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரோட் சைடு அசிஸ்டன்ஸும் நம்மளுக்கு சூப்பராக இருக்குது 24/7. அதனால் ஒரு வேளை நின்றுச்சுன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. BYD அதாச்சி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இந்த காரை வாங்கியிருக்கிறேன். வாங்க வண்டியை போய் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போவோம். எங்களோட இந்த ஒரு பழைய காரை நாங்கள் என்றைக்கும் மறக்க முடியாது. இது விற்க போகிறதும் கிடையாது. ஏன்னா இது இப்போ என் பையனோட கார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். ஏன்னா இத்தனை நாளாக இப்போ நான் தான் பயன்படுத்தின்னு இருந்தேன் டெய்லியும். இப்போ இவங்க 2 பேர் தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. வாங்க வெளியில் வாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை டெலிவரி எடுத்துக்கிட்டு வெளியில் வந்தாச்சு. ஓகே, மாமனார் வந்து உட்கார்றாரு. ஓகே முடியுங்க. வாங்க வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போய் பூஜை பண்ணணும் வண்டிக்கு. ஸோ வண்டியை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முதலாக வந்தாச்சு. இந்த கார் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார் கோச்சிக்கு போகுது. 2த்துக்கு சேர்த்தே பூஜையை போடுவோம். அதுக்கப்புறமா இவ தான் நான் கோச்சிப்பா. ரொம்ப வருஷமாக நம்ம கூட இருக்கா. இவ புதுசாக வந்திருக்கா. வாங்க இப்போ நம்ம பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளே விடணும். இவளை வந்து உள்ளே விட்டு இவளை பின்னாடி விடணும். ஸோ அந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நம்ம நிறுத்தியாச்சு. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வண்டி நிறுத்துறதுக்கு நெக் டு நெக் ஸ்பேஸ் தான் இது. என்ன விற்கிற டயருக்கு? எலுமிச்சம்பழமா? ஏண்டா இந்த வண்டிக்குள்ளே எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது. அவ்வளோ பார்ட்ஸில் ஓடாத வண்டி இந்த எலுமிச்சம்பழத்துலையாடா ஓட போகுது. கடைசி வரைக்கும் இந்த எலுமிச்சம்பழத்தை மாற்ற மாட்டிங்களாடா? இந்த வண்டியை ஏற்றதுக்கப்புறம் எலுமிச்சம்பழத்தை எடுத்துடுறா, இல்லைனா வந்து இந்த ஊருக்காரங்க சண்டை போட வந்துடுவானுங்க. என்னது இது மஞ்சளா? பரவாயில்ல வைங்க, ஒன்றும் இல்லை. சந்தனமா? ரைட் வைங்க. அவளுக்கும் பின்னாடி ஒத்திக்கிறா பாருங்க, அவளுக்கும் வச்சு விட்ருங்க. ஓகே, மாமனார் பண்ணுறாரு. காற்று தான் பயங்கரமாக அடிக்குதுங்க. நல்லா கல்யாணம் நடக்கணுமா? டோக்கியோவில் பெரிய கல்யாண மண்டபம் எடுத்து பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி அவனுங்களை செட்டில் பண்ணோம். பொண்ணு தான் எந்த ஊர்லேருந்து வருன்னு தெரியல. இப்போலாம் நம்ம ஊரில் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க வெளிநாட்டில் இருந்தா. பெருமாளே நல்லபடியா இந்த வாகனத்தை சேஃப்டியா ஓட்டி சேஃப்டியா வீடு வந்து சாரணும். பெருமாளே சேஃப்டியா ஓட்டுறது மட்டும் இல்ல, மாசம் மாசம் இஎம்ஐ கட்டணுமா? அது கம்பெனி பாத்துக்கோ, மேல இருக்கிறோம் பாத்துப்பான். அது மேல இருக்கிறோம். சரினா காருக்கு நான் ஹெல்ப் பண்ணேன், இந்த காருக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ கார் வந்து புது கார் வாங்கி அது பூஜை பண்ணணும் அப்படின்றதுக்காக, நம்ம கோயில் நம்ம ஊரோட இந்த ட்ரெடிஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானில் இபாராக்கி ப்ரிஃபெக்சரில் ஸ்ரீராம் மந்திர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிள் இருக்குது. ஸோ அந்த ஆலயத்துக்கு ஒரு முறை நான் வந்திருந்தேன். அதை பற்றி ஒரு காணொலியும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதே ஆலயத்துக்கு தான் இன்றைக்கி காரை வந்து பூஜை போடுறதுக்காக வந்திருக்கோம். வாங்க பூஜை எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். ओम हिरण्यगर्भाय समवर्तजाग्ने भूतस्य जाता पतिरेकयासे स्वस्तिन इंद्रो विश्ववाः स्वस्तिन पूखा विश्ववेदाः स्वस्तिन ताश्चर्यो मी स्वस्तिनो बृहस्पतिर्ददातु. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாகம் 1ங்க. பாகம் 2ல் காரினோட ரிவ்யூ, எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சார்ஜுக்கு ஆக்சுவல் ரோட் கண்டிஷனில் உங்களுக்கு மைலேஜ் கொடுக்குது அப்படின்ற நிறைய விஷயங்களை நம்ம பார்த்து வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு ஃபுல் சார்ஜுக்கு நம்மளுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகுது நம்ம வீட்டில் சார்ஜ் போட்டால். நான் சொன்ன இந்த V2H மூலிமா நம்ம வீட்டில் சார்ஜ் போடும்போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, நம்ம சோலார் பேனல் வீட்டில் இருக்கும்போது எந்த அளவுக்கு நம்ம காஸ்ட்டு சேவ் பண்ண முடியும் அப்படின்ற பல தகவல்களை அடுத்து வர பாகத்தில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜப்பான் தமிழ் ப்ரோஸ்.